ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இப்போ வந்து நீங்கள் புதுசாக டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நைட்டு இதே மாதிரி ஒரு 2-வே ரோட்டில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு இதில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரோடை பொறுத்தவரை டோட்டல் வித்து இதேமாதிரி 2-வே ரோடோட வித்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட்டு தான். ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கோடு இருக்குது. அந்த கோடுக்கு லெஃப்ட் சைடு வந்து 12 ஃபீட் இருக்கும், ரைட் சைடு வந்து 12 ஃபீட்டு. நம்ம காரோட வித்து ஒரு நார்மலாக ஒரு சேடான் இல்லை ஹேட்ச்பேக் காரோட வித்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் மிரர்லேருந்து ரைட் மிரர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 அடிக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடு வந்து 2 வீலர் போகிறதுக்கு தனியாக இடமே இல்லை. ஸோ அவங்களும் இந்த கால்குலேஷன் உள்ளதாக வரணும். ஒரு 2 வீலர் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 2 அடி இல்லை 3 அடி போதும் அப்படின்னாலும், நான் ஒரு 80-90 போனால் இப்போ இந்த 2 வீலர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2 வீலரை தாண்டி நான் ஒரு 3 அடி கேப் அவங்களுக்கு விட்டாகணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்காது. அவங்கள ஒட்டி ஒரு அடி கேப்பில் நான் போனேன்னா கண்டிப்பாக அவங்க எங்கேயாவது விட்டுருவாங்க, அது வந்து கன்ஃபார்ம். ஸோ அவங்களுக்கு தேவையான கேப் விடணும். அப்படிக்கெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே 12 அடி நெரிக்கிறோம். ஸோ அந்த 12 அடி வந்து சென்டரில் உள்ள ஒயிட் கோடு மேலே வரும் கரெக்டாக. ஸோ இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்டில் வர்ற வண்டி வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டில் போய்ட்டுருக்க 2 வீலர் கூட நம்ம வந்து ஓவர்டேக் பண்ண முடியும். இதே இது ஆப்போசிட்டில் பஸ்ஸு வந்துச்சுன்னா அந்த சென்டரில் உள்ள கோடை வந்து கண்டிப்பாக ஒட்டுற அளவுக்கு, அப்படி இல்லை ஒரு அடி கேப் வேணால் அவங்களுக்கு இருக்கும், அப்படி வருவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு அந்த பக்கம் ஒரு பைக் வந்துச்சு, அவங்க அதை ஓவர்டேக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம லெஃப்ட்டில் போகிற பைக்கை வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோக்குள்ளே பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே பொறுமையாக ஓட்டுறது வந்து நல்லது. இப்போ இந்த ஃப்ரெண்டில் போய்ட்டுருக்கிற அந்த லாரியை பாருங்களேன், அவங்களோட ரைட் சைடு வந்து அந்த கோடை ஒட்டியே போவாங்க. மிஞ்சி போனால் 1/2 அடி 1 அடி கேப் தான் இருக்கும். லெஃப்ட்டில் வந்து அவங்களுக்கு கேப் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 வீலர் போகிறது வந்து கஷ்டம். இப்போ இந்த லாரி வந்து ஒரு 2 வீலரை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சென்டர் உள்ள கோட்டை தாண்டி ரைட் சைடு வந்தால் தான் அவங்க வந்து ஓவர்டேக் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இப்போ இந்த 2 வீலர் ஓவர்டேக் பண்ணுறேன். ஸோ ஆப்போசிட்டில் இதே டைமில் ஒரு வண்டி வருதுன்னா அது வந்து காரா பஸ்ஸா லாரி அப்படின்னு கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே குறைஞ்சது 4 பல்ப் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கம்பெனிலேருந்து வர ஹெட்லைட் 2, அடிஷ்னலாக 2 எல்இடி போட்டுக்கிறாங்க. ஸோ இது லாரியில் ஆட்டோ முதற்கொண்டு போடுறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் வர்ற வண்டி வந்து கண்டிப்பாக எந்த வண்டின்னு நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியாது. அதனால தான் முடிஞ்ச அளவு வந்து ஸோ பொறுமையாக நல்லா கேப் கிடைக்கிற மட்டும் நம்ம ஓவர்டேக் பண்ணால் அது வந்து சேஃப். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் நம்ம ஓட்டினா அதுக்கடுத்து கிளியராக எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறாங்க. ஒரு 30-40 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்காங்க. இதை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறோம்? இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம கார் வச்சுட்டு 40-50 போக முடியாது. இது பிளைண்ட் ஸ்பாட், இது தாண்டினோன்னு ஓவர்டேக் பண்ணலாம். ஸோ இந்த கேப்பில் ஓவர்டேக் பண்ணலாம். பட் என்னென்னா ஆப்போசிட்டில் 2 வீலர் வருது, கேப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏறிட்டேன். ஸோ இப்போ இதில் பாஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த 2 வீலர் வந்து கரெக்டாக ஒயிட் கோட்டில் வருது. என்னோடய கார் வந்து பஸ்லேருந்து ஒரு அடி கேப் அந்த லிமிட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கும் அந்த 2 வீலருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி கேப் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இதில் யாராவது சின்ன தப்பு பண்ணாலுமே கண்டிப்பாக ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இதேமாரி ஓவர்டேக் பண்ணலாம். பட் என்னென்னா ஆப்போசிட்டில் வர்றவங்க சப்போஸ் தண்ணி அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம பாடு வந்து ரொம்ப சிக்கல். ஸோ இதுவும் இப்போ நான் பண்ணது வந்து ஒரு தப்பான ஓவர்டேக் பண்ணது தான், தப்பாக தான் பண்ணியிருக்கேன். 100% என் மேலே வந்து தப்பு தான். ஸோ இந்த மாதிரி ஓவர்டேக் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதுன்னே தெரில. நான் அந்த 2 வீலர் விட்டு ஏற முடியாது. பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஸோ இந்த சென்டர் கோடை விட்டு ஒரு அடி கேப்பில் வந்து பஸ்ஸு போகுது. நான் இப்போது இந்த 2 வீலர் ஓவர்டேக் பண்ணி ரைட்டில் ஏறுதுன்னா கண்டிப்பாக தட்டும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது. அப்படி இல்லை நம்ம ரோட்டில் வந்து இப்போ லெஃப்ட் சைடு 2 வீலர் லேன் தனியாக இருக்குது, ஒரு 3 அடி ஒரு ஃபீட்டு ஒரு 3 அடி ரோடு வந்து 2 வீலர் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தைரியமாக ஓவர்டேக் பண்ணலாம். பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அகைன் ஃப்ரெண்டில் ஒரு 2 வீலர்.
ஆனால் ஆப்போசிட்டில் வர்றது வந்து கார் தான் வருது. ஸோ நல்லா தெரியுது. ஆனால் இது என்ன வண்டின்னு எனக்கு தெரில. ஓகே, இப்போது ஓரளவு கேப் கிடக்கு. இப்போ ஓட்டாக் பண்ணலாம். பேரிகார்டு. ஸோ டூ வீலரை பொறுத்தவரை ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரோட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இதே இது வந்து டேயில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஏன்னா டேயில் வந்து ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கேப்பில் வருது அப்படிங்கிறது நல்லா கிளியராகவே தெரியும். ஈஸியாக ஓட்டாக் பண்ணலாம். ஆனால் நைட்டு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். அது வந்து நம்மளுக்கு சேஃப். இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டல் விட்த் வந்து 24 ஃபீட்டு கூட கிடையாது. ஸோ ஆப்போசிட்டில் பஸ்ஸு, சாரி சின்ன லாரி தான் போகுது. இது எந்த ரோடு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோடு. ஸோ இந்த ரோடை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடு வந்து இது. ஏன்னா இதில் போகிற வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 100 டச் பண்ணி போவாங்க. இது வந்து 100 டச் பண்ணக்கூடிய ரோடு கூட இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பஸ்ஸை ஓட்டாக் பண்ண காட்டினேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கும் பஸ்ஸுக்கும் ஒரு அடி கேப் இருக்குன்னா அந்த ரோட்டில் ஒரு சின்ன பள்ளம் கிடந்துச்சுன்னா கூட நம்ம காரு இல்லை பஸ்ஸு வந்து அப்படியே சரியறப்போ கூட லைட்டாக உரசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே அந்த மாதிரி பள்ளங்கள் கூட இந்த ரோட்டில் இருக்குது. அதனால தான் இது ஒரு டேஞ்சரான ரோடு அப்படின்றேன். ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் நிறையவே நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்களேன் ஹெட்லைட்டு, அப்பா இது வந்து ப்ளூ கலரில் தெரியுது வந்து எல்லாமே ஒயிட் லைட்டு. ஸோ நான் எவ்வளோ தான் டிம் ரைட் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து லைட்டாக மதிப்பு கொடுக்குறாங்க, ஒரு சிலர் வந்து கண்டுக்கவே மாட்டேங்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அதனால தான் நானும் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாகவே லைட் போட்டு போய்கிட்டுருக்கேன். ஹை பீமில் தான் நான் போயிட்டுருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் எதுக்கு ஹை பீம் போடுறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ லாங்கில் ஒரு லாரி போகுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ளெக்டர் கூட இல்லை. அந்த டெய்ல் லைட்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எரியல. லெஃப்ட் சைடு ஒரே ஒரு பிரேக் லைட் மட்டும் தான் எரிஞ்சுது. இதோ ஃப்ரெண்டில் போய்ட்டுருக்கு பாருங்களேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் ஹை பீம் போட்டதுனால எனக்கு வந்து நல்லா கிளியராக தெரியுது. இதே இது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்து ஹை பீம் போட்டு வருது, இந்த லாரி ஃப்ரெண்டில் போய்ட்டுருக்கு. நான் வந்து ஒரு நல்ல கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருந்தால், அதுவும் லோ பீம் போட்டிருந்தா கண்டிப்பாக அந்த லாரி ஃப்ரெண்டில் போகிறது எனக்கு தெரியாது. ஆப்போசிட்டில் வர்ற வண்டி என்னை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த லாரியே தெரியும். பட் நான் ஒரு 100ல் வந்தால் கூட என்னால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டில் கிளியராக தெரியணும், முன்ன என்ன போகிறது தெரியணும், இந்த மாதிரி ஆட்கள் வராங்க, ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக ஹை பீம் போட்டு தான் ஆகணும். இதே இது ஆப்போசிட்டில் வர்றவங்க லோ பீம் போட்டால் எனக்கு வந்து விசிபிள் நல்லாயிருக்கும். நானும் லோ பீம் போடலாம். ஒரு 70-80 வந்து சாதாரணமாக நம்ம போய்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆப்போசிட்டில் வர்ற வண்டி வந்து ஹை பீம் போட்டால் 100% நாமளும் போட்டு தான் ஆகணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டில் போகிற வண்டி அப்படி இல்லை ஏதாட்டும் ஒரு ஆளுக்கு குறுக்க வந்தால் கூட கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து டிம் ரைட் வந்து மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பேன். யாராவது டிம் பண்ணுறாங்களான்னு பார்ப்பேன். ஸோ ஒரு 50% வந்து கரெக்டாக டிம் பண்ணிடுவாங்க, நானும் டிம் பண்ணிடுவேன். பட் ஒரு சிலர் வந்து எனக்குன்னு என்கிட்ட வந்து 4 லைட் இருக்குது 5 லைட் இருக்குன்னு ஃபுல்லாமே ஹை பீம் போட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நாமளும் ஹை பீம் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இன்னொன்று, அந்த மாதிரி டைமில் முடிஞ்சளவு நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துக்கோங்க, முடிஞ்சளவு சேஃப். இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையில ஆத்தூர் அப்படின்னு ஒரு இடம் வரும். ஸோ அந்த ஊர் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக திருச்செந்தூர் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தால் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருந்தால், அதுவும் நைட்டு ட்ரைவ் பண்ணியிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த லாரியோட விட்டு வந்து அந்த ஒரு லைன் அந்த லெஃப்ட் சைடு மட்டும் போனாலே கேப்பை வந்து ஃபுல்லாக அடைச்சிக்குது. அப்படி இருக்குது. அதாவது 12 ஃபீட் அப்படியே டிட்டோவாக இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் அந்த 2 வீலர்லாம் ஓட்டாக் பண்ணோன்னா அவங்க வந்து பாதி லாரி வந்து ஆப்போசிட் போய் ஆகணும். நம்ம காருக்கு வந்து அப்படி இல்லை. லெஃப்ட்டில் போகிற 2 வீலருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல இடம் விடனா ஆப்போசிட்டில் வந்து ரோட்டை தாண்டி கண்டிப்பாக 1 அடி இல்லை 2 அடி வரைக்கும் நம்ம போய் தான் ஆகணும்.
அதே இது அந்த டைமில் ஆப்போசிட்டில் இதே மாதிரி ஒரு லாரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கேப் இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளாஸ்ட்.